அப்போ இந்த வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினப்ப உங்களோட சந்தோஷத்தை கேட்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா எவ்வளவு அன்பா ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. நான் இந்த சேர்ச்சை தொடங்கின உடனே தொடங்கும் போது பயங்கர பிரச்சனை. இந்த பிரச்சனை நினைக்கிறேன். இதுக்கால இருந்து தலை மட்டும் அப்படியே இன்னும் சூடாகும். அப்படி காதால சூடு வெளியே வரும், மூக்கால நான் உணர்ந்துருக்கேன். உண்மையா சிஸ்டர், பொய்யெல்லாம் சொல்றேன். காதால சூடு வெளியே வரதில் பார்த்து யோசிக்க நினைக்க அது கேட்க இந்த வயரெல்லாம் சாட்சி சொல்ல தற்கொலை செய்து சேர்த்திருப்போனா இன்னைக்கு ஒரு இல்லைன்னாலும் 6 மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு. பிரச்சனை. ஆனா ஒன்றிலையும் என் நம்பிக்கை நான் இழக்கிறேன். நம்பிக்கையே கடுங்கனை செய்வார் அந்த நம்பிக்கையோட அதோட தொழில் செய்யும் பொழுது நான் ஆனாலும் கர்த்தர் படிப்படியாக சபையாக ஆரம்பிச்சுட்டு ஒரு மாசம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா ஒன்றும் இல்லாம இருக்கு, பிரச்சனை வேதனை இல்லாம இருக்கு, என்ன நடந்துச்சு, ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டான் விட்டு போட்டுட்டு இருந்திருக்கான். எங்க பிரச்சனை சொல்றான், நிக்க இல்லை, குனிய இல்லை, நிம்மரே இல்லை, சாப்பிட இல்லை, குடிக்க இல்லை, தண்ணி குடிக்க இல்லை, சாப்பிட இல்லை, பயங்கர வேதனை. ஆனாலும் நேற்று தினத்தில் தேவன் பேசினார், நீ எதை வேணாலும் இழந்து நம்பிக்கையை மட்டும் இழந்துறார். எனக்கு காலங்களே தேவன் பேசினார், அதிகாலையில தேவன் பேசினார். 2 நாளைக்கு முன்னு நான் இடத்துல விடிய ஜெபிக்கணும் என்று முழங்கால் படி ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை விட வேற ஒரு காரியமும் இல்லை. ஜெபித்துக் கொண்டே இருந்தது. என்ன சொன்னார்? குனிந்தாலும் உனக்கு பிரச்சனை வரும், நீ நிமிர்ந்து நடந்தாலும் உனக்கு நான் அனுமதி. ஏன் ஆண்டவரை அனுமதிச்சிருக்கீங்க கேட்டேன். செதுக்கி கொண்டு அப்ப இந்த காரியம் செய்து முடிந்த உடனே தேவன் பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்க போகிறார். நான் பல வருட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பாதத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிற ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு பொறுப்பை எனக்கு தரப்போகிறார். அதை தந்துட்டாத என்னுடைய இலக்கு அதுதான், நிச்சயமா தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க அதை எனக்கு தருவாங்க. அதுக்காக எத்தனை பேர் ஜெபம் சிஸ்டர் ஜெபம் கட்டாயம் உங்களுடைய ஜெபங்கள் என்னையை தாங்கி நடக்கும். உங்களுடைய ஜெபங்கள் தான் என்னையை நடக்கும். நம்ம கொஞ்சம் ரெக்கவர்ட் மாறி போயிட்டோம் இல்லையே. இப்போ இந்த வசனத்துக்கு மிகவும் அதை வாசிக்கிறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறது. நான் இது படிக்க எனக்கு ரொம்ப இதா இருந்தது. வழியிலே உன்னை காக்கிறதுக்கும், வழியிலே உன்னை காப்பதுக்கும். அப்படியே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியிலே உன்னை காக்கிறதுக்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் அவர் எங்களுக்காக ஒரு இடத்தை வச்சிருப்பாரு. நம்ம போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கல, அந்த இடத்துக்கு போக முடியும். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யார் அந்த தூதர்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா சிஸ்டர்? தூதரை அனுப்புகிறார், துணையாளனை அனுப்புகிறார். தூதர்னா பவர் உள்ளவர்கள், அவங்கெல்லாம் தூதர் அனுப்புறாங்க. எனக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்யறாருன்னு நினைக்க அப்பா பயங்கர சந்தோஷமா இருக்கும். விளங்குதா சிஸ்டர்? நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுடைய பயணத்திலே உங்களுக்கு துணையாய் நீங்க நினைத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல உங்களுக்கு துணையாய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு தூதனை அனுப்புகிறார், தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் போல
எங்க மேல கரிசனை உள்ளவர்கள், அவர்களை போல எங்க மேல அன்பு காட்டுறவர்கள் யாருமே. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க எதிர்பார்த்ததெல்லாம், இப்ப நீங்க எதிர்பார்த்து சொன்னீங்க தானே, உங்களை குற்றப்படுத்தும்படியா நான் கதைக்கல. நீங்க ஒவ்வொரு விருப்பம் கட்டிக்கு தானே, ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும், அங்கதான். இப்ப நீங்க எதிர்பார்த்தது சரியா பிள்ளையா? அதை விட தேவன் உங்க மேல கர்ஷனையா இருக்கிறாரா என்ன குறைவா இருக்கிறாரா? நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் புரியுதா? நாங்க நினைக்கிறபடி ஆண்டவர் நினைக்க மாட்டார். இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் நினைப்பீங்க, பிள்ளைகளை ஏதோ எதிர்பார்க்கலாம் சரியா? ஆனா நீங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கிறபடியே செய்வீங்களா? இவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், இவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும், இவ்வளவுதான் துயரம் இருந்தாலும், எவ்வளவுதான் வேண்டாதவனா இருந்தாலும், இவ்வளவுதான் திமிர்வாதம் படிச்சவனா இருந்தாலும், நாங்க ஆம்பளை பிள்ளைகளை எடுத்து அவங்களோட கஷ்டம் தான் எங்களால பொறுத்துட்டு இருக்கேன். ஏதோ வழியில் ஆனா நான் பார்த்திருக்கேன் சில தாய்மார்கள் தன்னோட பிள்ளைகளை பார்க்க நடையா நடப்பாங்க, பட்ட வெயில நடந்து போய் பிள்ளைய போய் பார்த்து வந்துடுவாங்க. எந்த ஒரு எதிரியாவது போயிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு வந்துருவாங்க. அந்த தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நம்மளை தாயின் வயிற்றில் உருவாக்கின, கற்பத்தில் உருவாக்கின ஆண்டவர் போதும் இல்லை. Hallelujah. Okay, அடுத்த வசனத்தின் மாசத்துக்கு முடிவு ரொம்ப டயர்டா இருக்கு. ஓகே, நம் சந்தேகங்கள் ஆராதனை முடிஞ்ச உடனே தனிப்பட்ட ரீதியாக இன்னொரு வசந்த வாசிப்போம். இப்ப உங்களை விளங்குதா? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்க நம்பி வந்திருக்கிற ஆண்டவர், நீங்க நினைச்ச பயணம் முடிவு பரியந்தம் போய் சேர்வதற்கு உங்களுக்கு துணையாய் ஒரு தூதரை அவர் ஒரு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் இருக்கிறபடியே நமக்கு ஊத்தி போட்டு நான் நினைக்க முடியாது சரியா? அவர் இருக்கப்படியே நமக்கு எல்லா ஜனங்களும் நமக்கு சாதகமா பேசவும் தெரியாது. எதிர்ப்போம் பேசுறாரு நமக்கு வரவங்க அத்தனை காத்தும் நம்ம வந்து பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் விளக்கி 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 இடது பக்கம் திரும்பினா ஒரு பிரச்சனை, வலது பக்கம் திரும்பினா பிரச்சனை, 5 நிமிஷம் பிந்துனா ஒரு பிரச்சனை, 5 நிமிஷம் முந்துனா ஒரு பிரச்சனை. சும்மா நல்லதான் இருப்பீங்க. நல்லா கதைக்கு நான் சொல்றேன், நார்மலா சொல்றேன். நம்ம பெண்களுக்கு தண்ணியை திறந்து விட்டுட்டு சும்மா வந்து இருப்பீங்க. தண்ணி வந்து ஒரு பிரச்சனை, அடுப்புல பயிரையோ அல்லது எதையோ வச்சுட்டு சரியா அவியட்டுமே அப்படின்னு வந்து இருப்பீங்க. பயிர் கருது இல்லையா? அன்புக்கு அதே மாதிரி தான். நான் ஒரு ஜோக் உங்களுக்கு சிரிக்க பண்றதுக்காக இந்த ஜோக்கையும் ஒரு கருத்தா சொன்னேன் சரியா? அதெல்லாம் ஒவ்வொன்றும் உங்களை நிந்திக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனா எல்லாத்துலயும் உண்டு சட்டி சரியில்லை, அடுப்பு சரியில்லைன்ற மாதிரி என்ன கொஞ்சம் திறந்துட்டேன், அது தண்ணி வரும். இதாவது ஒன்று சொல்லுவீங்க, இதை சாப்பிட்டு அழகா சொல்லுவீங்க. அந்தந்த நேரத்தில் கரெக்டாக வரும், ஐடியா பண்ணி வரும் அந்த இது காரியம். அதை அதுபோல தேவன் நம்மளை இது பண்ணி போவார். சரி, இன்னொரு வசனத்தை வசிப்போம். உங்கள் தேவனாகிய 25வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவிக்காதீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை இருந்து விலக்குவேன் என்றார். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? நம்ம இன்னொரு வாசிக்கிட்ட இங்க கவனம் செலுத்துங்க, தயவு செய்து என்ன கவனம் செலுத்துங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ஒன்று முடிச்சுவேன். கவனத்தை சிதறடிச்சால் அது புரோசனம் நான் பேசுகிறேன் சரியா? உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவிக்காவிட்டீர்கள், அவர் உன்
அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவரும் அப்பத்தையும் தண்ணீரையும் வேற என்ன வியாதி. இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு முக்கியமா என்னென்ன வேணும் நீங்க விரும்புறீங்க? எப்படிலாம் வாழணும் சொல்லு. நான் அநேக மனிதருக்கு சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். முன்னேற சாப்பாடு ஒரு நோய் நொடி இல்லாம வாழ்ந்தா என் பிள்ளைகள் போகணும், அப்படித்தானே? அவனுக்கு தேவை அப்படி அப்படித்தான் கையை வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்பவும் தண்ணீர் என்ன? அப்பவும் தண்ணீரையும் வியாதியையும் உன்னிலிருந்து விலக்கி வைக்கும். போதுமா நம்ம ஆண்டவர் நம்ம செய்வது? அப்ப அவரை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்கலாமா? அவர் மேல பாசம் இருக்கவங்களுக்கு நாட்டுக்கு போனாலும் கர்த்தரை கைவிடக்கூடாது. ஜெயிச்சுட்டு போகுது டைம் கிடைக்கலாம், ஜெயிச்சுட்டு போகுது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஏழை ஜெயிச்சுக்குவாங்க. இது ஒரு ஏழை பெரிய பணக்காரங்க இங்க பாக்குறதுக்கு ஏதாச்சும் அழகான பொருள் இருக்கா? பெருமதியான பொருள் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஏழை பொலிசு தான் சொல்லுவாங்க. அங்க ஒரு மைக்கு. ஆனா இந்த தேவன் பெரிய காரியம் செய்வார். இதை நடத்துவதற்காக ஒரு ஊழியக்காரனாக நான் பயங்கர வேதனைகளை அடைந்தது. நான் சுமக்கிற சுமைகள் ஒவ்வொன்றும் பிரோஜனமாக இந்த சபையை வளர்த்தெடுக்கிற, இந்த சபையை பெருக பண்ற பொறுப்பாளிகளாக தான் ஜெபம் பண்றேன். நேக ஜனங்களை, நேருடைய வியாதிகளை குணமாக்குற, அற்புதம் அடையாளம் செய்கிற இடமாய் இந்த இடத்தை மாற்றுவார். நம்ம ஜனத்தில் மாற்ற இந்த தேசத்தின் மக்களை தேவன் இசைத்திருக்கிறார். அவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இறங்கி வருவார். அவர்கள் மனம் திரும்பி இப்படி சபைகளை உருவாக்குற அளவுக்கு அவர்களை மாற்றப்படுவார். கர்த்தரால் செய்ய முடியாத ஒன்றும் அவர் நினைத்தால் ஆகும், கட்டை எடுத்தால் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே காரியங்களை முடிக்கொள்வோம். இப்ப சொல்லுங்க, எவ்வளவுக்கு வாங்கி எவ்வளவு கொடுத்த மாதிரி சந்தோஷமா இருக்கு? சொன்னீங்க 50 ரூபாய் வாங்கி 100 ரூபாய்க்கு கொடுத்த மாதிரி சந்தோஷம். இப்ப சொல்லுங்க, சந்தோஷம் ஒரு மார்க்ஸ். எவ்வளவுக்கு வாங்கி எவ்வளவு கொடுத்த மாதிரி சந்தோஷம்? சொல்லுங்க. அளவே சொல்லுங்க. அளக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது அளக்க முடியாது, அதை நெருக்க முடியாது, அதை கணக்கிட முடியாது. ஆமென். கடவுள் கொடுக்கிற சந்தோஷத்தை அளக்க முடியாது, நெருக்க முடியாது, கணக்கிட முடியாது. சந்தோஷத்தை அவர் தருவார். ஆமென். அந்த நிறைவான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்தபடியா நான் என் தேவன் என்று சொல்கிறேன். கண்கள் மூடி சொல்கிறேன். கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நாள் ஆராதனை நீங்கள் தொடங்கி முடியப்பட்டும் நீங்கள் கிருபையாய் நடத்தி வந்தால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கினதுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு புரோஜனமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே அந்த பிள்ளைகள் வந்த மன்னமாய் சிறந்து செல்லவே அவருடைய தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்பட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்ச்சியாய் கடந்து செல்ல தேவர்கள் ஆசீர்வதி. ஆண்டவரே, கர்த்தர் தாமே மீண்டும் ஒரு வாரத்தில் இவர்கள் முகமுகமாய் சந்திக்க மட்டும் இவர்கள் போக்கு மரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்துங்கள். இவர்கள் கை செலுத்தி செய்கிற எல்லா காரியங்களும் பலப்படுத்த ஆசீர்வதிக்க வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும் ஆமென், ஆமென். நன்றி. கர்த்தர்